லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் அவங்கள மட்டும் நம்பி இருந்தாங்க அப்படின்னா யாராவது டகால்னு இந்த கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ இல்ல நாங்க மறுபடியும் திரும்பி போறோம் அப்படின்னு. தாவேகாக்கு இது ஒரு பேக்கப் பிளான். ஆனா அதிமுக இதனால என்ன லாபம் அடைய போகுது? இப்ப இவங்களுக்கு இருக்க ஆப்ஷன், இப்படி பண்ணா இன்னும் 1 வருஷத்துல கட்சி அழிஞ்சிடும், இப்படி பண்ணா 5 வருஷத்துல அழியும். சோ 5 வருஷம் வரைக்கும் அப்படியே போய் அங்க ஓட்டிங்கன்னு நீங்க அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜாடா அங்க போயிட்டாங்க. கட்சி இருக்கு, அண்ணாமலை இருக்கார், அவரு பிரச்சாரம் பண்றார், இருந்தாலும் அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அத கட்சியை நீங்க தூக்கி நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னா ஐம் சாரி, அது நடக்காது. அதிகமா இருக்குன்றதை விட 2/3 இருந்தாதான் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியும். 47, 48 இருந்தாலும் 32 பேர் வேணும். அது அவங்க கிட்ட இல்லை. இதே வாட்ஸ்அப் இப்படின்றதெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல கிடையாது. பாஜக ஆளுற மாநிலங்கள்லாம் எப்படி தட்டி தூக்கின்னு வராங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். இப்போ தற்போது தமிழகத்தில் ஒரு கட்சி 2ஆ பிளந்து ஒரு பக்கம் ஒரு அணி, இன்னொரு பக்கம் ஒரு அணி, எங்க தரப்பு தான் நியாயம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவில் சிவிஎஸ் தரப்பொண்ணு, இபிஎஸ் தரப்பொண்ணு, பொதுக்குழு கூட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 2 பிரிவினர் பத்தி உங்க கருத்து என்ன? ஞாபகம் இருக்கா, நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 26 தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இதுலயும் தோத்து போயிட்டாங்கன்னா தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது ஆக்சுவலா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா இனிமே இது நாள் வரைக்கும் என்ன திமுக இல்ல அதிமுக அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் அதிமுக 2 தடவை வந்தாங்கன்னா திமுக. இப்போ என்ன நினைச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் திமுக வந்தா கூட ஓகே, அப்படியும் அடுத்த டேர்ம்ல ஜனங்க அவங்க மேல வெறுப்பாயிருவாங்க, நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம 2 பேத்தையும் தூக்கி மூலையில உட்கார வச்சுட்டு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னும் போது இதை எப்படி டீல் பண்றது அப்படின்றதே இவங்களுக்கு புரியல. நம்பர் 1. நம்பர் 2, அட்லீஸ்ட் போன தடவை மாதிரி ஒரு எதிர்கட்சியாவது, ஏன்னா ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அதிமுக தான் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் சர்ன்னு கீழே போயிட்டாங்க. ஒரு எதிர்கட்சியாவது வந்திருந்தா கூட ஒரு கெத்தா இருந்திருக்கும். சரி ரைட்டு, அடுத்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கலாம். இப்போ அதுவும் இல்லாம போயிடுச்சு. சரியா, 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. போன தடவை வாங்கினதை விட குறைவான இடங்கள் வேற வாங்கியிருக்காங்க. இனிமே கட்சியோடைய எதிர்காலம் என்ன? இதுதான் இங்க இருக்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. இனிமேலாம் அதுக்கு நாங்க 5 வருஷத்துல இவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சி வரும், நாங்க ஆட்சியை பிடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம் நிரஞ்சன், அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வரிசையா பாருங்க, நீங்க 10 தோல்வின்றதை விடுங்க, கணக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க போன தடவை 16 ஆட்சிக்கு வந்த பிறகு 19 பாராளுமன்றம், அப்புறம் 21 சட்டமன்றம், அதுக்கப்புறம் 23 அந்த பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் 24 பாராளுமன்றம், அதுக்கப்புறம் இப்போ 26 இந்த தேர்தல். இப்போ அடுத்தது 27, 28 வருகின்ற பஞ்சாயத்து தேர்தல்கள், அதுக்கப்புறம் 29 வர போகின்ற அடுத்த பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 31ன்னு இன்னும் நிறைய தேர்தல்கள் இருக்கு. அதுக்குள்ள கட்சி என்ன ஆகும்? தொண்டர்கள்லாம் போன தடவையே 16க்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கணிசமான பேர் திமுக பக்கம் போயிட்டாங்க. அங்கே இருக்கவங்கலாம் திமுகவில் இருக்கலாம் புலம்புறாங்க, இன்னும் அது அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் குத்தி வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு. இப்போ இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி இல்லை அப்படின்னா அப்போ ஒன்று இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ போகிறது அப்படின்றத தவிர்க்க முடியாது. சரி ரைட்டுங்க, அப்படியே 5 வருஷம் பல்ல கடிச்சிக்கின்னு கட்சியை நான் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாலும் 31 ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? பிறகு கஷ்டம்தான். அது நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? அதனால தான் ஒரு குரூப் சரி ரைட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு தாவேகால நம்ம போயிட்டு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் அவங்கள மட்டும் நம்பி இருந்தாங்க அப்படின்னா அந்த கரணம் தப்பினால் மரணம்னு வாங்கல, அந்த மாதிரி யாராவது டகால்னு இந்த கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ இல்ல நாங்க மறுபடியும் திரும்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கவுந்துரும். அது ரொம்ப அசிங்கமா போயிடும். அடுத்தது கவுக்கணும் அப்படின்னு. தாவேகாக்கு இது ஒரு பேக்கப் பிளான். ஆனா அதிமுக இதனால என்ன லாபம் அடைய போகுது? அதிமுகவுடைய லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31க்கு அப்புறம் இரலவெண்டா, இப்பவே இரலவெண்டா போறதா இல்ல 31க்கு அப்புறம் இரலவெண்டா போறதா அப்படின்றது தான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒட்டுமொத்த அதிமுக கூட எந்த பிரச்சனையும் இல்லாம ரைட்டுங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, தாவேக்காக ஆதரவு கொடுப்பது அப்படின்னு போயிடுறாங்கன்னு வச்சுப்போமே. கட்சியில எந்த பிளவும் இல்லை, ஒட்டுமொத்தமா முடிவு ரைட்.
அப்போது வருகின்ற காலகட்டங்கள்லாம் எப்படி இந்த என்டிஏல இருந்த மாதிரி நீங்கள் தான் இங்கே தமிழகத்தில் வந்து கூட்டணி தலைவர், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்களா? தாவேகாவுடைய ஜூனியர் பார்ட்னர் அவங்க இங்கே எப்படி வந்து அப்படி கிள்ளி கொடுத்தீங்களோ 27 அப்படின்னு அதை விட கம்மியாக தான் அவங்க கிள்ளி கொடுக்க போகிறாங்க. அது தேவையா? அண்டு நீங்கள் என்டிஏலேருந்து ஒட்டுமொத்தமாக விலகி போகிறீங்க. ஏன்னா நாங்கள் என்டிஏலையும் இருக்கோம் அங்கேயும் இருக்கோம்னு சொல்ல முடியாது. விசிகா சொல்லலாம், கம்யூனிஸ்ட் சொல்லலாம், நாங்கள் திமுக கூட்டணிகளும் இருக்கின்றோம், தாவேகாவுக்கும் ஆதரவு கொடுக்கின்றோம்னு. அதிமுக சொல்ல முடியாது. என்டிஏன்னு சொன்னால் உடனே இவங்க கிளம்பிடுவாங்க, பத்தியா பாசிசத்துடன் கூட்டு சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு. அதனால அப்போ அந்த ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ அவரை நீ வானவே வானாப்பா ஒப்புக்குச்சப்பா நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே சேரணும். அப்போ மத்திய அரசாங்கத்துடைய அந்த ஒரு ஆதரவு, நட்பு, இன்னைக்கு என்ன ஒன்றா பேர் சொல்லிக்கங்க, அதுவும் இல்லாமல் போயிடுது. நினைக்கிறீங்க சரி ரைட்டு, வருகின்ற 5 வருஷம் முழுசா நிறைவு பண்ணுறாங்கன்னு கூட வச்சுப்போங்க நிரஞ்சன். நீங்கள் இப்போ அங்கே போய் ஒட்டிக்கினீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்கள் அதிமுகவுடைய நிலைமை என்ன எனக்கு சொல்லுங்கள். அதாவது அசியூமிங் 47 பேர் போய் சேர்ந்துடுறாங்கன்னு கூட 2031 இந்த 47 பேருக்கும் அவங்க சீட்டு கொடுத்துருவாங்களா, ரைட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஸோ காலத்துக்கும் ஒரு ஜூனியர் பார்ட்னராகத்தான் நீங்க இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி போய் கட்சி அழிஞ்சிருங்களா இது மாதிரி பண்ணா? இல்லாட்ட மட்டும் அழியாதா? எப்படி பண்ணாலும் அழிய போகுது. இப்ப இருக்கிற ஆப்ஷனே அதுதான். இப்படி பண்ணா கட்சி வளரும், இப்படி பண்ணா அழியும் அப்படின்னா எதை எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு இருக்க ஆப்ஷன், இப்படி பண்ணா இன்னும் 1 வருஷத்துல கட்சி அழிஞ்சிரும், இப்படி பண்ணா 5 வருஷத்துல அழியும். ஸோ 5 வருஷம் வரைக்கும் அப்படியே போய் அங்கே ஓட்டிங்கன்னு தாக்கு. எப்படி சார் போகும்? தொண்டர்கள் இப்போ 1.5 கோடி வாக்குகள் வந்திருக்கு அதிமுகவுக்கும். அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கட்சியில தான் இருக்காங்க, ஆதரவு இருக்கு. இந்த மேல் நிர்வாகிகள் தானே பிரச்சனை. எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நம்பி தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக போன தடவை 11% ஓட்டு வாங்கினாங்க, இந்த தடவை 3%. சார் குறைவான இடத்துல இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லலாம், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த டோட்டல் கூட்டணி கூட்டி பாருங்க. அதிமுக 22% சம்திங் வாங்கினாங்க 24, இவங்க ஒரு 11 போது இதுவே 33% வந்துருது. பாமகவுடைய ஒரு 3% இதெல்லாம் சேர்த்தா அரௌண்ட் ஒரு 37% அவங்க வாங்கியிருக்கணும். வாங்கலை. எங்கே போச்சு? கட்சி அங்கே தான் இருக்குது, அண்ணாமலை அங்கே தான் இருக்காரு. ஆனால் பாஜக வாங்கின 11%ல கிட்டத்தட்ட 6லேருந்து 8% தாவேகா பக்கம் போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இது நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடையாது, நீங்கள் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜாடா அங்கே போயிட்டாங்க. கட்சி இருக்கு, அண்ணாமலை இருக்கார், அவரு பிரச்சாரம் பண்றார், இருந்தாலும் அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கச்ச இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த சென்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு 22, 21 அப்படின்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வருகின்ற காலகட்டங்களில் 18, 17 இப்படி வந்து நிற்கும். ஒரேடியா 0%. தேமுதிக கதை வேற. ஒரேடியா வந்து 2%, 3%க்கு போயிடாது அதிமுக நாளைக்கு. ஒரு 18, 15, 12 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். பட்டு அது வந்து அந்த கிரிட்டிக்கல் மாஸ்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் தேமுதிக நிலைமைக்கு தான் அது வரும். கூட்டணியெல்லாம் கூப்பிட்டு ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம், 20 சீட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். மந்திரி பதவியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படியே ஓட்டின்னு இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் திருமாவர்கள் ஒரு தடவை சொன்னார்ல, அந்த மாதிரி தாவேகா பாஜக பலவீனப்பட்டால் தான் கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் அப்படின்னு அதிமுகவும் திமுகவும் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். இது வந்து அவங்களா பண்ண தப்பு நிரஞ்சன், நான் வேற யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஒன்று, எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படவில்லை. திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து அதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்கன்னா எல்லாரும் ஜெயலலிதா ஆகிட முடியுமா? அது ஒன்று. அடுத்தது, கூட்டணி சேர்ந்த உடனே வந்து அண்ணாமலை தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது அவங்க பண்ண இன்னொரு தப்பு. அன்றைக்கே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேரும் ஒன்றா ஒரு மேடையில் தோன்றி கடைசி நேரத்தில் சொன்னார்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை அன்றைக்கே சொல்லியிருந்து 2 பேரும் எங்கேயாவது ஒரு 2-3 இடத்துல ஒன்றா பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா தட்டி தூக்கியிருந்திருப்பாங்க. இதுதான் நான் சொன்னேன் திருப்பி திருப்பி, இது அதிமுக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு விட்டுட்டாங்க. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இவங்கெல்லாம் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா அதையும் நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பாக தான் நான் பார்க்குறேன். போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் கட்சியை எப்படி நீங்கள் மேலே கொண்டு வருவீங்க சொல்லுங்கள்? போனாலும் கொண்டு வர முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு. எல்லாமே சரிதான், ஒரு கட்சியை போட்டு இந்த பிளக்கிறாங்கல்ல, அப்படியே ஒவ்வொரு பார்ட்டா பண்ணி ஐபிஎல் டீம் மாதிரி ஆகிட்டு இருக்கு. விமர்சனம் வருது இல்லை சார்? இல்லை, வரதான் செய்ய நிரஞ்சன். பட் இங்கே இஷ்யூவே இதுதான். நான் சொன்ன மாதிரி இது வளர்றதா இல்லை அழியறதா கிடையாது. இப்போ அழியறதா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அழியறதா, இதுதான் கொஸ்டின். ஸோ அவங்க என்ன நினைக்கலாம், ரைட்டுங்க இப்போவாது ஆட்சியில் அப்படின்னு போனால் கட்சி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு. 5 வருஷம் தான், இல்லை அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஜூனியர் பார்ட்னராகவே தான் இருக்கணும். என்றைக்கும் நீங்கள் சீனியர் பார்ட்னராக ஆக முடியாது. அதற்கான காலம் முடிந்து விட்டது. ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றது இல்லை. அதுக்காக வந்து நீங்கள் உடனே தனுஷை கொண்டு வாங்க, இல்லை வந்து விஜய்க்கு போட்டியா சிவகார்த்திகனை கொண்டாந்து இறக்குங்க, எப்படிலாம் காமெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆட்டத்துக்கு நான் வரல. இனியும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது சரி, ஏதோ கொஞ்ச நாளாவது அப்படி கட்சி அதிகாரத்தில் இருக்கின்றது அப்படி தான் சொல்லிக்கணும். ஒரு அல்ப சந்தோஷம் தான் நான் சொல்வேன். அந்த கட்சியை வந்து நீங்கள் தூக்கி நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னா ஐம் சாரி, அது நடக்காது. இப்ப இரண்டு தரப்பு அப்படிங்கும்போது ஒரு தரப்புக்கு இப்போ சிவிஎஸ் அந்த எஸ்பி வேலுமணி அவங்க தரப்புக்கு வந்து 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். இவர் உடனே அவங்களை நீக்கிடுவாரு. அதான் அவர் நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் அவரு வைக்கிறாரு. எல்லாத்தையுமே நீக்கிட்ட என்னதான் ஆக போகுது? அது கரெக்டு. அதாவது ஒருத்தர் 2 பேர் இப்படி நீக்கினா பரவாயில்ல. யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாரையுமே நீக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. கடைசியில் இது வழக்கு, கோர்ட்டு, கேஸு இப்படின்னு போய் தான் வந்து ஒரு முடிவு காண வேண்டும். பட்டு இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது வந்து சட்டமன்றத்தில் எந்த மாதிரி அப்படின்னு இது இவங்க பக்கம் தானே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஆதரவுலேயே பார்த்தோம். நம்ம அதிகமாக இருக்குன்றத விட 2/3 இருந்தால் தான் வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ 32 வேணும், 47 48 32 பேர் வேணும். அது அவங்க கிட்ட இல்லை, 25 தான் இருக்கு. அடுத்தது இவங்க வந்து அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி விட்டார்கள் அப்படின்னும் போது சபாநாயகர் இன்னைக்கு சொன்னதா தினமலரில் செய்தி வந்திருக்கு. அதாவது மாதிரி அவங்களுடைய கோரிக்கை வந்திருக்கின்றது, அதை பரிசீலனை பண்ணணும், ஆனால் அது இவ்வளோ நாளைக்குள்ள பண்ணணும்னு கால அவகாசம்லாம் இல்லைன்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருந்தது. அதெல்லாம் அது வருங்க, கவர்னரே மசோதா போச்சின்னு சொன்னால் அவருக்கு கால அவகாசம் கிடையாதுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இந்த கருணை மனு ஜெயிலில் இருக்கவங்க, இதெல்லாம் அவ்வளோ நாளைக்குள்ள அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கே இந்த மாதிரின்னு கோர்ட் வரைக்கும் போச்சு. கரெக்டா? ஸோ கவர்னர் ஒரு மசோதா வந்ததுன்னா இத்தனை நாளைக்குள்ள வந்து இது பண்ணணும், இப்படி வந்ததுன்னா அப்படி பண்ணணும்னா அதுக்கே கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. கவர்னருக்குன்னும் போது அவைத்தலைவர் வந்து கால அவகாசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா பட் இட் வில் டேக் டைம். அதுதான். ஸோ அதுக்குள்ளே வந்து 2.5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு ஆயிரும். பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்துடும். பட்டு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சி, மக்களால் உருவான கட்சி, மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அந்த கேஸ் எல்லாம் இதுவான பிறகு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தர வர, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆட்சியில் இருக்கும்போது வந்து மக்களை நல்லா கவனிச்சுருந்துருக்கணும். அந்த தப்பை தான் எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவும் அப்படி தான் பண்ணாங்க, திமுகவும் அப்படி தான் பண்ணாங்க. அட் த சேம் டைம் தொகுதியை நல்லா கவனிச்சா மட்டும் அந்த ஜனங்க ஓட்டு போட்டுடுறாங்களா அப்படின்றதுக்கும் அன்றைக்கும் சில உதாரணங்கள், இன்றைக்கும் சில உதாரணங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாஜக ஜெயிச்சு வந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னது என்னன்னா, ஜனநாயக முறைப்படி நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன், பொதுச் செயலாளர் ஆயிருக்கேன் அப்படிங்கிறாரு. மற்றவங்களும் அதை விரும்புறாங்கல்ல, அப்படிங்கும்போது அதுக்கு வழி விடணும்ல. எல்லாம் கரெக்டு தான்மா. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே வந்து பொதுக்குழு, செயற்குழு இதில் வந்து ஓட்டு போட்டு எது மெஜாரிட்டி அப்படின்றது சரி வராது. பேருக்கு சொல்லிக்கலாம் ஜனநாயகம் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு திமுகவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பொதுக்குழு நிர்வாகிகள்னு வருவாங்க. என்ன ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லி ஓட்டு எடுப்பு மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க, தலைவர் என்ன யோசிச்சு வச்சுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு ஆமாம் அப்படின்னாங்க. இவ்வளோ ஏங்க, அதாவது ஒரு அது என்னது, அது ஹோம் தேட்டர், அதுக்குள்ள அடங்கி விடக்கூடிய நிர்வாகிகளை வச்சுக்கிற அண்ணன் உலக நாயகனே கூட்டணியை பற்றி என் கிட்ட முடிவுக்கு விட்டுடுங்க என்னவோ அப்படியே அங்கே ஒரு 1000 பேர் இருக்கா மாதிரி அவங்க கிட்ட கருத்து கேட்கறதுக்கு நேரம் ஆகுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த கட்சியிலேயே இப்படி சொல்லும் போது நீங்க அதிமுக மாதிரியான கட்சிகள் எல்லாம் போயிட்டு நீங்க இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பவர் தான் இப்ப அவருக்கு இல்லையே சார். அதான் நீங்க பிரச்சனை. இப்ப திமுகலையும் உலகநாயகன் கூட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்கறதுக்கு மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சரியா இருக்காங்களா? கேட்கறாங்க. அப்படி இருந்தா கட்சி உருப்படுமா? இப்போ நீங்க கட்சியை விட்டுருங்க, ஆட்சிக்கு வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 130 இருக்கின்ற ஒரு ஆட்சியே இருக்குன்னு கூட வச்சுப்போம். அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே அங்கே இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு பரந்தூர் விஷயமே எடுத்துப்போமே, இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் உடனே மக்களை கேட்டு செய்யணும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே இருக்க ஜனங்க கிட்ட போயிட்டு ஓட்டு போட்டு வேணுமா வேணாமான்னு பார்த்து முடிவு எடுத்துட்டு இருக்க முடியுமா? நடக்கிற காரியங்கள் இல்லை. 5 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ அவங்க எடுக்கிறது நல்லதோ கெட்டதோ அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் இல்லையா? அதே மாதிரி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எல்லாத்துக்கும் நாட்டாம என்ன கேட்டு தான் நீ முடிவு எடுக்கணும்னா அது சரி வருமா? என்ன மறுபடியும் வந்து பொதுக்குழுவில் கூட்டி பேசுவோம்,
எந்த டிசிஷனுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா எனக்கு என்னவோ அந்த பக்கம் போய் ஒட்டிக்கலான்றதுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஏங்க இனிமேல் ஜென்மத்துக்கும் பதவி வராதுங்க, இந்த ஆப்ஷனை விட்டுட்டோம்னா 2031 வரைக்கும் வெளியே உக்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2031 மேபி அவங்களோ இல்லை பாஜகவோ ஆட்சிக்கு வந்துடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? 2031 நமக்கு 10 சீட்டு கொடுப்பாங்களா 20 சீட்டு கொடுப்பாங்களான்னு காங்கிரஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்கணும். காங்கிரஸாவது மற்ற மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குது, பாஜகவாவது மத்தியில் ஆட்சியில் இருக்குது, நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால இந்த 5 வருஷத்துல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு நிறைய பேருக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாள் சிஎம் அவர்கள் சொன்னது என்னன்னா, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டோம், எல்லா வேலையை ஆரம்பிச்சுட்டு பூத் கமிட்டி மாநாடு போடுறோம், எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் ஒரு கட்சி வராங்க, ஜெயிச்சுட்டு போகிறாங்க, சோசியல் மீடியா காரணமாக ஜெயிக்கிறாங்க, பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏற்றுக்க முடியல இந்த தோல்வியை. சோஷியல் மீடியா மூலமாக இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் டு பி என்ன சொல்கிறது, உண்மை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் அப்படின்னு மேலேயே பார்த்துட்டு இருந்தாங்க, இவங்க கீழே சந்துக்கடியில் பூந்து போயிட்டாங்க. சரியா? இப்போது நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இதை பற்றி ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறீங்க, அதை ஒரு 18 வயசு பையன் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பையன் அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறேன், அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, நாட்டில் இவ்வளோலாம் இருக்குதுமா, அதனால் நீங்கள் மாற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, சட்டம் ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் தான் ரோட்டில் போகிறோமே பார்க்குறோமே, இது இந்த செயின் பறிப்பு, அதுக்கப்புறம் இந்த திருமணம் மீறிய பந்தத்தினால் கொன்றார், அது கஞ்சா போதைகள் கொன்றார், குடி போதைகள் தகராறு, கள்ளக்காதல் கொலை, அந்த மாதிரி எந்த நியூஸுமே பேப்பரில் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாவில் பையன் கொண்டு காமிக்கும் போது அப்பா அம்மா யோசிப்பாங்க, என்னடா இது, நானும் தான் பேப்பர் படிக்கிறேன், நியூஸ் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸுமே வரல, எங்கேருந்து வருது இதெல்லாம்? இது என்னால் நம்ப முடியலையே. நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் சேட்டலைட் டிவியில் வர்றதை விட நியூஸ் பேப்பரில் வர்றதை தான் நம்புவாங்க. ஏன்னா பேப்பர்லேயே வந்துச்சு இப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பழக்கம். அப்போது பேப்பரில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க அதை காமிச்சிருந்தாங்கன்னா அவங்க யோசிச்சு இருப்பாங்க. நீங்கள் இங்கே இது பாட்டுக்கு ஒன்று நிற்குது, ஆனால் இதை பற்றி யாரும் எந்த விவாதமும் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. கூட இருக்கவங்கெல்லாம் ஆரம்பமே அது ரெடி, அருமையான சரவடி அப்படின்னு ஆஹா ஓஹோ என்ன மாதிரி இருக்குது தெரியுமா, அப்படியே மழை பெஞ்சு வெள்ளமாக ஓடிட்டு இருக்கோம், அங்கேருந்து ஒரு டவரா செட்டு ஒரு ட்வீட் போடும், குளிர்ந்த காற்று, இளையராஜா இன்னிசை, சூடான தேநீர். ஏண்டா அவன் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு, சாகட தண்ணியும் கக்கூஸ் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வீட்டில் முதகுது, நான் என்னடா பண்ணுவேன் குழந்தைகளை வச்சுன்னு கஷ்டப்பட்டுனுக்கிறான். நீ எல்லாரையும் நக்கல் பண்ணுற மாதிரி இளையராஜா இசை, சூடான தேநீர், குளிர்ந்த காற்றுன்னு போட்டுனுக்கிற, உங்களுக்கு படி அளக்குறாங்க, நீ போடுவ, நாங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரோசி பிக்சரை பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, ஜனங்களாம் ரொம்ப சந்தோஷமாகறாங்க அப்படின்றத நீங்க நம்பிட்டீங்க, அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க. இப்போ இதே வாட்ஸ்அப்பு இப்படின்றதெல்லாம் மற்ற மாநிலங்களில் கிடையாது. பாஜக ஆளுற மாநிலங்கள்லாம் எப்படி தட்டி தூக்கின்னு வராங்க. ஹிமந்த பிஸ்வா சர்மா இப்போ பாஜக 3வது தடவையாக வந்துக்குது. எப்படி பண்ணியிருக்காங்க? இத்தனைக்கும் அங்கே காங்கிரஸில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த சிஎம்மோட ஒய்ஃப் அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிறாங்க, அது பாருங்கள் 3 பாஸ்போர்ட் வச்சுக்கிறாங்க, துபாயில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவங்க இந்த நாட்டு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணி அதை பெரிய இஷ்யூ ஆக்கி, இந்த ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் ஓட் சோரி அப்படின்ட்டு டுபாகூர் விட்டுருந்தார்ல, அந்த மாதிரி பண்ணி கடைசியில் பயங்கரமாக ஜெயிச்சு வந்திருக்காங்க அஸ்ஸாமில். அப்போது உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணோம், எதை பேசினாலும் உன்னே தூக்கி குண்டாஸ், யாரும் பேசக்கூடாது, பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து வாடக்கூடாது அப்படின்னு ஹேமநாத பாகவதர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் கொண்டு போய் சாக்கடை தண்ணியும் இதை ஊற்றிட்டு வந்தாலும் அதை பார்க்குறோம் நம்ம, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியா விடுங்க, பேப்பரில் 1-2 வரும் அப்படின்னும் போது இது அந்த குக்கரில் அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த சேஃப்டி வால் இருக்கும், அது மாதிரி அது இருந்ததுன்னா போயிடும். அதை தான் நீங்கள் மூடி வச்சிடுறீங்கல்ல, அப்போ அது எல்லாம் போட்டுக்குன்னு வந்துருச்சு. அவங்க பண்ணாங்கன்னா அது பாருங்க, உங்கள் ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த ரீல்ஸாலையும் அவங்கள சாய்க்க முடியாது. உங்கள் ஆட்சி நல்லா இல்லைன்னு சொன்னால் ரீல்ஸ் போடாமையே சாட்சிடலாம், அவ்வளோதான்ப்பா.
ஓகே சார்.